Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்தியா பிரிட்டன் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் 99% இந்திய பொருட்களுக்கு முழு வரி விலக்கு சலுகை. இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இருநாட்டு உறவில் புதிய மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய விவசாயிகள் சிறு தொழில்களுக்கு புதிய ஊக்கம் கிடைக்கும் எனவும் கருத்து. இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தத்தால் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ஆம்பூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதி தொழில்துறையினர் பயன்பெறுவர். இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் துணை தூதர் சுதாபா சௌத்ரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. For India, 99% of its exports into the UK will get duty-free status from entry into force. Now, the impact of this will be cuts in the compliance costs, a reduction in delays, and this will enable faster market entry for places like Tirupur and Coimbatore. மோடி அரசின் தவறான கொள்கைகளால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாக காங்கிரஸ் விமர்சனம். விலைவாசி உயர்வுக்கு மோடி பதிலளிக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பதவி நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. 20 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு அருண் ராய் நியமனம். போதைப்பொருள் ஒழிப்புக்கு தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பை கோரி முதல்வர் விஜயை சந்தித்த கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா. கேரளத்தில் நடைபெறும் போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்ச்சியில் மோகன்லாலுடன் இணைந்து பங்கேற்க அழைப்பு. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 107 டிகிரி வெயில் சுட்டரித்தது. நாகர்கோவில் சபரிவர்மன் காவல் மரண வழக்கு. கைது செய்யப்பட்ட சிறை வார்டன்கள் 3வரையும் நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் நீதிமன்றம் ஆணை. நாகர்கோவிலில் சிறை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மன் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சபரிவர்மனின் மனைவி கோரிக்கை. எனக்கு அவர் இறந்ததுக்கு வெளிப்படையான தீர்வு கிடைக்கணும். இது சிஎம் விஜய் சார் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, வயசான அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரம் தரணும், அவனுக்கு ஒரு நிதி உதவி தரணும், எனக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை தரணும். தாவேக ஆட்சிக்கு வந்த 60 நாட்களில் சபரிவர்மன் உட்பட 4 காவல் மரணங்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடல். திமுக ஆட்சிக்கால காவல் மரணங்களை எதிர்த்த முதல்வர் விஜய் தற்போது மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. நாகர்கோவிலில் காவல் மரணமடைந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆறுதல். முதல்வரோ அமைச்சர்களோ கூட இன்னும் சபரிவர்மன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறவில்லை என குற்றச்சாட்டு. இன்னமும் அரசின் சார்பில் எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல.
காவல் மரண வழக்கில் சிலரை காப்பாற்றவே கைதிகள் மீது வழக்கு பதிவு. காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் எம்பி கனிமொழி பேட்டி. இந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக சில பேரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால தான் குடும்பம் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாகர்கோவில் விசாரணை கைதி காவல் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு பிணை கிடைக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்யவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேச்சு. தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அளவுக்கு கஸ்டோடியல் டெத் என்பது அதுவும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என்றது நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி. அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்த அரசாங்கத்தால் இல்லை என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். நாகர்கோவில் காவல் மரண விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை யாராவது தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அளித்த அனுமதி ரத்து. தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவும் செல்லாது என உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை. பழனி கோயில் நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். பத்திரப்பதிவின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் டிஜிபி உத்தரவு. பழனி முருகன் கோயில் நில மோசடி விவகாரம். வரும் 17ஆம் தேதி வரை சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனு வாபஸ். கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டை வாபஸ் பெற்றது தாவைக்க அரசு. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய் மரியாதை. அண்ணா சாலையில் காமராஜரின் உருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர் தூவி மரியாதை. தமிழில் பிறமொழி கலப்பின்றி எழுதும் வழக்கத்தை தொடங்கி தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். மறைமலையடிகள் பிறந்த நாளையொட்டி புகழ் வணக்கம் செலுத்திய முதல்வர் விஜய். கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் புகழ் தமிழ்நாடு உள்ள மட்டும் நிலைத்திருக்கும் என காமராஜரின் பிறந்த நாளையொட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய பங்களிப்புகள் மகத்தானவை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி. நெல்லையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது காங்கிரஸ் கட்சியினரிடையே கோஷ்டி மோதல். ராபர்ட் புரூஸ் எம்பி முன்னிலையிலேயே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு.
அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்ற உத்தரவு அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் கண்டனம். ஒன்றிய அரசின் ஏதேச்சதிகார போக்கை கண்டிக்காமல் தாவேக அரசு அமைதி காப்பதா என்றும் கேள்வி. பாமகவின் 38வது ஆண்டு விழாவையொட்டி மாவட்ட செயலர்களோடு அன்புமணி ஆலோசனை. பாமகவிலிருந்து விலகியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அரவணைப்பது குறித்தும் ஆலோசனை. மீண்டும் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து நாளை ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்த இருப்பதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் அறிவிப்பு. சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி ஆலோசிப்போம். நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவிடம் 5 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என ஏவ வேலு பேட்டி. நீங்க எப்போ வேணாலும் இது சம்பந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான மேல்முறையீட்டு மனு. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக எல்லையில் இரு தரப்பினர் போராட்டம். எதிர்ப்பு தெரிவித்த தமிழக விவசாயிகளும் ஆதரவாக வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்புகளும் முழக்கம். காவிரி படுகையில் கடுமையான வறட்சி நிலவுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது. காவிரி ஒழுங்குமுறை குழு கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டம். எத்தனால் கலக்காத பெட்ரோல்தான் வேண்டுமென்றால் அதற்கு அதிக விலை தர வேண்டியிருக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் கருத்தால் சர்ச்சை. பாஜக கூட்டணியில் தங்கள் கட்சியை இணைக்கும் திட்டம் இல்லை என தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே பேட்டி. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவு தருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் விளக்கம். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மம்தாவின் தீவிர விசுவாசியுமான மதன் மித்ரா அக்கட்சியின் அதிருப்தி அணியில் இணைந்தார். மம்தா பானர்ஜிக்கு மேலும் ஒரு பின்னடைவு. கட்சியிலிருந்து விலகிய துரோகிகள் அபிஷேக் பானர்ஜி மீதான பயத்திலேயே அவரை விமர்சிப்பதாக மம்தா பேச்சு. ஒரு அரசியல் தலைவராக எப்படி செயல்பட வேண்டும் என அபிஷேக்கிடமிருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் என்றும் சாடல். உடல்நலம் குன்றிய நிலையிலும் 18வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சோனம் வாங்சுக். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாளை நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வரைபடங்கள் அடங்கிய ரகசிய கோப்புகள் டார்க் வெப்பில் கசிந்ததால் அதிர்ச்சி. விசாரணையை தொடங்கிய இந்திய அணுசக்தி கழகம். தென்பண்ணை ஆற்றங்கரை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 6 வார காலம் அவகாசம் வழங்கி விசாரணை ஒத்திவைப்பு. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் திட்டவட்டம். அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என கூறியது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியரிடம் கேட்கவிருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி.
இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று 2 கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சது தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்க இந்திய கம்யூனிஸ்ட் முடிவு செய்தால் வரவேற்போம். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப கூட்டணியில வந்து அமைச்சர்கள் சொல்றாங்க. அது சம்பந்தமா நாங்க பரிசீலிப்போம். வாய்ப்பு இருக்கு. வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் அதனை வரவேற்போம். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான விவகாரம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேகா நிர்வாகியுமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கைது. அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் கொடுக்கலாம். 9498180936 என்ற எண்ணை அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. கொரட்டூர் ஏரியில் இறங்கி சீமை கருவேல மரங்களை வெட்டிய அம்பத்தூர் தாவேகா எம்எல்ஏ பாலமுருகன். நீதிமன்ற உத்தரவின்படி மக்கள் இயக்கம் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து ஏரியை தூய்மைப்படுத்தும் பணி தீவிரம். கோபி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பிரபு தொடர்ந்த வழக்கு. அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் வரும் 26ஆம் தேதி திருச்செந்தூரில் நடைபெறவிருந்த பொதுக்கூட்டம் ரத்து. அதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. எழுத்தாளர் நலங்கிள்ளி எழுதிய RSS பிராமணன் பெரியாரிஸ்ட் ஆனேன் என்ற தன்வரலாறு நூலுக்கு தடை விதிக்க கோரிக்கை. புத்தக திருவிழாவில் வெளியாகும் நூலுக்கு தடை கோரி கோவை ஆணையரிடம் புகார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக உடனடியாக மாநில அரசு அறிவிக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் முத்தரசன் பேட்டி. டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக உடனடியாக மாநில அரசாங்கம் அறிவித்து போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர் வசதி கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூடுதல் ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடல். திருச்சி மாவட்டத்தில் உள்ள சீராத்தோப்பு கிராமத்தில் 10 நாட்களாக குடிநீரின்றி தவிக்கும் மக்கள். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் மாங்குடி பகுதியில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மறியலை கைவிட்ட மக்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் கவர்களில் இருந்த உணவுகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறையினர். சுகாதாரமற்ற முறையில் நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து அதிரடி நடவடிக்கை. வால்பாறை அருகே பலாப்பழ சீசனால் சாலையோரத்தில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானை. யானைகளை அடர்ந்த காட்டுக்குள் அனுப்ப வாகன ஓட்டிகள் பயணிகள் கோரிக்கை.
கொடைக்கானல் பழம்புத்தூர் கிராமத்தில் இறந்த பாம்பை தண்ணீர் தொட்டிக்குள் போட்ட இளைஞர் கைது. தமது வீட்டிற்கு முறையாக தண்ணீர் வழங்காததால் கோபத்தில் பாம்பை தொட்டிக்குள் போட்டதாக வாக்குமூலம். மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வளாகத்திற்கு உள்ளேயே பேரணி. தமிழக அரசு கால் டாக்ஸிகளுக்கான செயலியை உருவாக்கி வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். கோவையில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம். தமிழகத்தில் பைக் டாக்ஸி சேவைகளை இயக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதா? அரசு தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேனி கீழ வடகரையில் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படும் மேல்நிலை தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் என புகார். புதிய மேல்நிலை தொட்டி கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி செயலர் விளக்கம். புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வேங்கை வயல் வழக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட மூவரில் ஒருவர் ஆஜராகாததால் விசாரணை ஒத்திவைப்பு. %100 கல்வி இலக்கை நோக்கி புதுச்சேரி பயணிக்கிறது என முதல்வர் ரங்கசாமி பேச்சு. தமிழ்நாட்டை விட அதிக அளவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் பெருமிதம். $5.5 மீட்டர் நீளமும் 48 அங்குல அகலமும் கொண்ட தீப்பெட்டிகள் அடங்கும் அதிசயப்பட்டு சேலை ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் காணிக்கையாக வழங்கப்பட்டது. கேரளாவில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கப்பல் கட்டும் திட்டம். டாடா குழுமம் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக முதல்வர் வி.டி. சதீசன் தகவல். ஹென்பெட்பா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு எதிராக கழுத்தில் சுருக்கு கயிறு மாட்டியும் சிதை மீது படுத்தும் ஆதிவாசிகள் போராட்டம். உரிய இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு கோரி மத்திய பிரதேசத்தில் 9வது நாளாக தொடரும் ஆதிவாசிகளின் போராட்டம். ஆந்திராவில் ஆதரவாளர்கள் கூட்ட நெரிசலில் நிலை தடுமாறிய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. எனினும் உடனே சாதுரியமாக சமாளித்துக் கொண்டு கீழே விழாமல் எழுந்து நின்றார். பட்டுக்கோட்டை அருகே தூக்கு தேர் திருவிழா. 10 டன் தேரை சுமந்து 3 கிலோமீட்டர் சுற்றி வந்த பக்தர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காமராஜர் பிறந்த நாள் கொண்டாட்டம். 124 கிலோ கேக் வெட்டியும் மதிய உணவு வழங்கியும் உற்சாகம். வியட்நாம் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு செல்போன் கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அஞ்சலி. தமிழகத்தைச் சேர்ந்த 8 செல்போன் கடை உரிமையாளர்கள் உயிரிழந்த நிலையில் மாநிலம் முழுவதும் செல்போன் கடைகள் முன்பு அஞ்சலி. முதலில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி அமராவதி அணையை முற்றுகையிட்ட விவசாயிகள். விவசாயிகளின் கடும் எதிர்ப்பால் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக ரத்து.
ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை நாமக்கல்லில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.80 நிர்ணயம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பனீந்திர ரெட்டி நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் 17 வயது கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கபடி பயிற்சியாளர் ராஜு போக்சோ வழக்கில் கைது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். பக்தர்கள் தங்கள் கைகளில் தேங்காய் தீபமேந்தி வழிபாடு. தங்கம் விலை சவரனுக்கு ₹240 உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் ₹1,05,440 விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு ₹5,000 அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி ₹240 விற்பனை. ஒடிஷா மாநிலம் புரியில் நாளை ரத யாத்திரை. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். நவி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த முதல் சர்வதேச விமானம். அபுதாபியில் இருந்து வந்த விமானத்திற்கு பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு. சீனாவில் நாளை தொடங்குகிறது சர்வதேச AI மாநாடு. உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஒரே இடத்தில் காண வாய்ப்பு. அடுத்த வாரம் முதல் ஈரான் மீது மேலும் தீவிர தாக்குதல்கள் நடத்தப்படும். பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் பாலங்கள், மின் நிலையங்கள் தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையை அமெரிக்கா தொடர்ந்தால் வளைகுடா நாடுகளிலிருந்து எரிபொருள் ஏற்றுமதி முடங்கும். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. மற்றொரு கப்பலுடன் மோதியதால் விபத்து நேரிட்டதாக ஈரான் தரப்பில் விளக்கம். இந்தியாவில் கரப்பான் கட்சி போல வங்கதேசத்தில் உருவானது பிராய்லர் சிக்கன் கட்சி. வெள்ள பாதிப்புக்கு நடுவே தேர்தல் நடத்தும் அரசின் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த வங்கதேச இளைஞர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.